3 நாளாக ஃபோன் பண்ணுறேன், ஃபோனே எடுக்க மாட்டேற. என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. என் பணம் எனக்கு வரணும், இல்லைனா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. அண்ணே ஓனர்கிட்ட எப்படியாச்சும் பேசி வாங்கி கொடுத்துறேண்ணே. நீ யாருக்கிட்ட கேட்பியோன்னு எனக்கு தெரியாது. என் பணம் எனக்கு வரணும். ஒரு 5 நிமிஷம்ண்ணா. அண்ணே சொல்லுப்பா. கொஞ்சம் பணம் வேணும். போன வாரம்தான்டா சம்பளம் வாங்கினேன். திருப்பி வந்து பணம் கேட்டால் பணம் என்ன மரத்துலையா காய்க்குது? பணம்லாம் இல்லை, கிளம்புடா. அவன் உனக்கு எவ்வளோ தரணும்? 10,000. உங்கள் ஸ்கேனர் காட்டுங்க. அமுச்சு விட்டேன் பாருங்க. இது முன்னாடியே பண்ணியிருக்கலாம். தேவையில்லாத ஒரு பிரச்சனை வந்துருக்குமா? சொல்கிறவங்கிட்ட. சரி மச்சான் ஓனர் வேற காசு இல்லைன்னு சொல்லிட்டாரா. அவருக்கு வேற எப்படி காசு கொடுக்க போகிறேன்னு சுத்தமாக புரியலடா. நீ கவலைப்படாதடா, அவருக்கு நான் காசு கொடுத்துட்டேன். உண்மையாவாடா? முடிஞ்ச அளவு அந்த பணத்தை சீக்கிரமாக கொடுத்துட்றேன் மச்சான். இருக்கட்டும் மச்சான், முடிஞ்ச அளவு வாங்குகிற சம்பளத்தை கொஞ்சமாக சேமிச்சு வைடா. எங்கே மச்சான், வாங்குற சம்பளமே 7,000 ரூபா தான். அதில் வீட்டு வாடகை, கரண்ட்டு பில்லு, தண்ணி பில்லுன்னு போக கையில் 1000 ரூபா தான் மிஞ்சுது. இதில் எங்கேருந்து நான் சேமிக்கிறது? அந்த 1000 ரூபா போதுமே பட்ஜெட் ஆப்பில் சேவ் பண்ண. பட்ஜெட் ஆப்பா? அப்படின்னா இந்த பட்ஜெட் ஆப்பில் 101 ரூபாலேருந்து உங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இது எஃப்டிஐயோட அதிக ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் எஸ்பிஐ, ஐசிஐசி பேங்கோட சேவ் ஃபண்டில் தான் இது டெபாசிட் ஆகுது. இதில் முக்கியமான விஷயம், லாக்கிங் பீரியட்ன்றது எதுவுமே கிடையாது. நமக்கு வேணுன்றப்போ எப்போ வேணால் வித்ட்ரா பண்ணிக்கலாம். மச்சான் சூப்பர்ரா. இனிமேல் பணத்துக்காக நான் யாரையும் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்லைல்ல? சரியா சொன்னேன். நீங்களும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க? இன்றைக்கே பட்ஜெட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்கள். இன்னிலேருந்தே உங்கள் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். வெறும் 100 ரூபாயிலேருந்து உங்கள் சேமிப்பை ஆரம்பிங்க. எஃப்டியை விட நல்ல ரிட்டர்ன்ஸை எதிர்பார்க்கலாம். எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, ஆக்சிஸோட நம்பிக்கையோட, யூபிஐயோட சுலபமான சேவிங், தேவையான போது பணம் கூட எடுக்கலாம்.